ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் தான். இது வந்து 4 வித்தியாசமான உணவுகள் ஒரே ஒரு பவுடர் வச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் காமிக்கிறது வந்துங்க பூல் மக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்தியாவிலேயே நார்த் சைடில் வந்து ரொம்பவுமே வந்து ஃபேமஸான ஒரு ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சமான ஒரு ஸ்நாக்காக இருக்கும் இது. அண்ட் இதுக்கு வந்து லோட்டஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹிந்தியில் வந்து அவங்க பூல் மக்கானா அப்படி சொல்லுவாங்க. இது உண்மையிலுமே ரொம்பவுமே நியூட்ரிஷியஸ் ஆனது. அண்ட் அது இப்போ கை குழந்தையெல்லாம் இருக்கிறாங்க, 1.5 வயசு குழந்தை, 1 வயசுக்கும் கம்மியான குழந்தைங்களுக்கெல்லாம் எடை அதிகமாகணும், வெயிட் கெயின் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல உணவுங்க. அண்ட் வெயிட் கெயினுக்காகட்டும், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காகட்டும், ஓவரால் குழந்தையுடைய க்ரோத்துக்கு வந்து இது ரொம்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம 6 மாதத்துலேருந்தே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். முதல்ல வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 3 டே ரூலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைக்கு வந்துட்டு அதனால அலர்ஜி இல்லை, குழந்தைக்கு அதை ஒத்துக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதை நீங்கள் கடைகளில் லோட்டஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, உங்களுடைய பேக்கெட்டில் இந்த மாதிரி அதோட ஷெல் வந்துட்டு இந்த கலரில் பிளாக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு 1 இல்லை 2 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. 3 கப் இந்த மக்கானா எடுத்துக்க போகிறோம். இதை வந்து நம்ம வந்துட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோங்க. நம்ம வந்து கீ விட்டு ரோஸ்ட் பண்ணலாம். பட் இதை வந்து ஒரு 3 to 4 வீக்ஸ் வரைக்கும் நம்ம அரைக்க போகிற பவுடரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் நெய் விட்டு ரோஸ்ட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப கெட்டிப்படுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வச்சுக்க போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஜஸ்ட் ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா க்ரன்ச்சி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக இதை வந்து கருப்பாக விட்டுறாதீங்க. நீங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு சீக்கிரமாக இது வந்து க்ரன்ச்சி ஆகிடும். அப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சிடலாம். நம்ம இப்போ ஜாரில் அரைச்சதைங்க ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் 3 to 4 வீக்ஸ் வரைக்கும் வச்சு நம்ம வந்து ரெசிபீஸ் எல்லாம் செய்யலாம். இப்போது இதுக்காக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளருக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அதுலேங்க ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரா பவுடர், இதோடங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மக்கானா பவுடர் 1 ஸ்பூன், நம்ம பெரிய டேபிள் ஸ்பூன்னு சொல்கிற 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணலாங்க. இதை வந்து 6 மாத குழந்தைக்கு கூட நம்ம இப்போ பண்ணுறது நம்ம வந்து கொடுக்கலாம். அதனால் நம்ம வந்து சால்ட்டோ பாலோ எதுவுமே ஊற்றலைங்க. இப்போ 1 வயசுக்கும் அதிகமான குழந்தைக்கு நான் இப்போ காமிக்கிற இந்த ரெசிபீஸில் எதுலேயுமே நான் தண்ணி ஆட் பண்ணுறேன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பால் ஆட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்டவ்லேயே வச்சு இதை வந்து நல்லா கலக்கி விடணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி சைட்லலாம் வந்து நுர வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூல் மக்கானா பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு குழந்தைக்காக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு சுடு தண்ணியில் ஹீட்லாம் பண்ணி கொடுக்குறோம். பட் மற்றபடி இதை வந்து குக் பண்ணவே தேவையில்லை. 1 வயசுக்கும் அதிகமான குழந்தைக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இப்போ நம்ம குழந்தைக்கு கொடுக்குற சர்விங் பவுலில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நம்ம வந்து இதோட ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம வந்து இதை வந்து கொடுக்கலாம் குழந்தைக்கு. ரொம்பவுமே வந்து இதை நீங்கள் உப்பு போட்டு குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டேஸ்டியான சூப் மாதிரி இருக்கும். சூடாக இருக்கும் போதே நெய் போட்டு நம்ம கலந்து வச்சிடலாங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மக்கானா பவுடர் வச்சு ஒரு ஸ்வீட் பொரிச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்காக நான் வந்து
நம்ம வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா, அதை நான் வந்து கையிலே நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இதோட வாழைப்பழம் சேர்க்கலாம், இல்லைன்னா அவகேடோ, இல்லைன்னா வேக வச்ச கேரட், மேங்கோ, அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பழம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அண்டு இப்போது அதுக்காக பார்த்திங்கன்னா வந்துட்டு அதே டம்ளரில் கொஞ்சமாக வந்து நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ட்ராவல் ஃபுட் மாதிரி கூட செய்யலாம். ஸ்டவ்வில் தான் வச்சு ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ளாஸ்கில் நல்லா சுடு தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த தண்ணி வந்துட்டு நல்லா ஹாட்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி நான் நல்லா சூடாக இருக்கிற ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதோட நம்ம வச்சுருக்க மக்கானா பவுடர் 1 ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட 1 ஸ்பூனுக்கு ஜாகரி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோட நம்ம மக்கானா பவுடர் வந்து எந்த லம்ஸுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிடுங்க. கலக்கினதுக்கப்புறமா இதோட நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேக வச்ச வெஜிடபிளாக இருந்தாலும் சரி, இதோடு நீங்கள் வந்து கலந்து கொடுக்கலாம். நான் வந்து மசிச்சு வச்ச வாழைப்பழத்தை இதோட சேர்த்து கலக்கிக்கிறேங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதுங்க. நம்மளுக்கு வந்துட்டு மக்கானா பவுடரோட ஸ்வீட் பொரேஜ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இன்னொரு ஸ்வீட் ரெசிபி தானுங்க. இதுக்காக நம்ம ஒரு கிண்ணத்தில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணியோட 1 ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வந்து ஜாகரி பவுடர் சேர்த்திக்கோங்க. இது தனியாக இருக்கட்டுங்க. தண்ணியில் நம்ம போட்ட ஜாகரி நல்லா கரையட்டும். இப்போ ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்து அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. நம்ம விட்ட நெய் உருகினதும் நம்மளோட ஒரு கை அளவுக்கு மக்கானா எடுத்து அந்த நெய்யில் போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். இதே சமயத்தில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவையும் எடுத்து இதோட சேர்த்து நம்ம வந்து அந்த நெய்லேயே வதக்கிடலாங்க. 3 to 4 மினிட்ஸுங்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆனது தெரியும். ரவையாகட்டும் மக்கானாகட்டும் ரெண்டுமே வந்துட்டு லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நாட்டு சர்க்கரையை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே கிண்ணத்தில் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மக்கானா பவுடரையும் அதிலே போட்டுக்கலாங்க. ஸோ நெய் விட்டு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அது கெட்டியாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ஸ்பூனில் எடுத்து அந்த கிண்ணத்தில் போட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கார்டமம் பவுடர், ஏலக்காய் தூளும் நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். இதை எப்போ இறக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக இது வந்து கெட்டியாகி அல்வா மாதிரி கிண்ணத்துலேருந்து ஒட்டாமல் வரும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிண்ணத்தில் போடலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப சீக்கிரமாக ஆறாக வந்துட்டு நல்லா கெட்டி ஆகிடும். பட் ஸ்டில் குழந்தைக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இருக்காது இது வந்து சாப்பிட்றதுல. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்கள் ஒரு 6 மாதம் 7 மாதம் குழந்தைக்கு கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் லிக்விடியாகவே கொடுக்கலாம். குழந்தைக்கு கொடுக்க போகிற சமயத்தில் இதை ஆறி போய் கெட்டி ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அப்போ கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி இதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக கலக்கிட்டீங்க அப்படின்னா அது லிக்விடி ஆகிடும். ஸோ அப்போ உங்கள் குழந்தைக்கு குடிக்கிறதுக்கு ரொம்பவுமே சௌகரியமாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் காமிச்ச 3 ரெசிபியுமே வந்து நம்ம 6 மாத குழந்தைகளிருந்துமே கொடுக்கலாங்க. இது மட்டும் இப்போ நான் காமிக்கிறது மட்டும் நான் பால் ஊற்றியிருக்கேன். அதனால் நீங்கள் இதை வந்து 1 வயசுக்கும் மேலான குழந்தைக்கு கொடுங்க. இதையே நீங்கள் வந்துட்டு பாலுக்கு பதிலாக தண்ணி ஊற்றி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் 1 வயசுக்கும் கம்மியான குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இதுக்காக நான் வந்து அதே சின்ன டம்ளரில் 1 டம்ளருக்கு பாலை எடுத்துக்கிறேன். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க மக்கானா பவுடரில் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க. இதோட 1 ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிறோம்.
இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி சுற்றிலுமே பபிள்ஸ் எல்லாம் வந்து நுர மாதிரி மேலே பொங்கி வரும்போது இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரொம்பவுமே ஹெல்த்தியான குழந்தைக்கு காலையில் எழுந்திரிச்சதுமே கொடுக்குறக்கு நியூட்ரிஷியஸான ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சிங்க. இது கூட நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஹனி போட்டு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் குழந்தைக்கு. ரொம்பவுமே நல்லது இது. அண்ட் இது எல்லாமுமே வந்து குழந்தைக்கு வந்து பிரைன் டெவலப்மெண்ட்டும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான வெயிட் கெயினும் கொடுக்கும். கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துங்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.